வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த க்ரீமும் இல்லாமல் முகம் பளபளப்பாக இருக்க வேணுமா? இதோ உங்களுக்காக சூப்பர் டிப்ஸ். பெண்கள் வெள்ளையாவதற்கு கண்ட க்ரீம்களை பயன்படுத்துவதை விட்டுட்டு இயற்கையான முறையில் அழகை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு S2 ஹெல்த் டிப்ஸின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கனிந்த பப்பாளி 1 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் சில துளிகள். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசித்து பேஸ்ட் போல் ஆக்கிக்கோங்க. சில நிமிடங்கள் ஆனதும் அது மீண்டும் திக்கானது போல் ஆயிடும். மீண்டும் சில துளிகள் ரோஸ் வாட்டரை சேர்த்து நன்கு குழைத்து முகத்தில் அப்ளை செய்யுங்க. பின்னர் 20 நிமிஷம் கழித்து அப்படியே உலர விட்டுட்டு பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை நல்லா கழுவிடுங்க. வாரம் 2 முறை இதை போல் செய்யலாம். ஓரிரு முறையிலேயே கவனிக்கத்தக்க மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ சிறிது, எலுமிச்சை பழச்சாறு சில துளிகள். பயன்படுத்தும் முறை என்னன்னு பாருங்க. மேலே கூறப்பட்டுள்ள 3 பொருட்களையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் போல் செஞ்சுக்கோங்க. அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை செஞ்சு அதை அப்படியே அரை மணி நேரம் ஊற விடுங்க. அதை பின்னர் குளிர்ந்த நீரில் நல்லா முகத்தை கழுவிடுங்க. மூன்றாவது டிப்ஸ், பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முல்தானி மட்டி 2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் சில துளிகள். பயன்படுத்தும் முறை என்னன்னு பாருங்க. பால் பவுடர் மற்றும் முல்தானி மட்டியுடன் போதுமான அளவு நன்கு கொஞ்சம் இலகுவான பேஸ்ட் கிடைக்கும் அளவுக்கு ரோஸ் வாட்டரை நல்லா சேர்த்துக்கோங்க. முகத்தை நன்கு கழுவி சுத்தம் செஞ்ச பின்னர் இந்த பேஸ்ட்டை கழுத்து வரையில் நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா காய விட்டு பின்னர் வெதுவெதுப்பான நீரை கொண்டு முகத்தை கழுவிடுங்க. நாலாவது டிப்ஸ், பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தேன் 2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன். பயன்படுத்தும் முறை. மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நல்லா குழைத்து பேஸ்டாக செஞ்சுக்கோங்க. பின்னர் முகம் மற்றும் கழுத்து கைகளில் அப்ளை செய்து கொண்டு 15 நிமிஷம் வரை உலர விடுங்க. பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை நல்லா கழுவிடுங்க. வாரம் 2 முறை இதை போல் செய்யலாம். மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து டிப்ஸுகளையும் ஒரே டைம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வாரம் 1 முறை ஒரு டிப்ஸ் என்று பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.